மற்றும் ஒரு அண்மை செய்தி. சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக வழிபடுவதற்காக காத்திருக்கிறார்கள். சிறுவாபுரி முருகன் கோயிலில் வழிபடுவதற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. 2 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் அளவிற்கு அங்கு கூட்டம் குவிந்திருப்பதாக அண்மை செய்தி கூறுகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், சிறுவாபுரி முருகன் கோயிலில் இன்று கூட்டம் அதிகரிக்க என்ன காரணம்? பூங்குழலி, பொதுவாகவே சிறுவாபுரி முருகன் கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலில் தொடர்ச்சியாக 6 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதுவும் முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோயிலில் பொதுவாகவே அதிக அளவில் பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். ஏனென்றால் இந்த கோயிலை பொறுத்த வரையில் ராமாயண காலத்தில் லவகுசர்கள் இங்கு இருந்ததாகவும் அதே போல அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த காரணத்தினாலும் அதே போல கிருத்திகை நாட்களிலும் அதிக அளவு இங்கே கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிக அளவு, அதாவது சென்னை மட்டுமல்லாது அண்டை மாவட்டமான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்திலிருந்தும் கூட அதிக அளவு பக்தர்கள் இங்கே வழிபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போல இந்த நீண்ட வரிசை மட்டுமல்லாது காத்திருப்பு மண்டபத்திலும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் கூட்டத்தினால் 2 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த காலை முதலே இது போன்ற கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இது இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் பொதுவாக காணப்படக்கூடிய கூட்டம் என்றாலும் கூட இந்த செவ்வாய்க்கிழமையில் அதிக அளவு இந்த கூட்டம் காணப்படுகிறது. தொடர்ந்து 2 மணி நேரமாக காத்திருந்து அவர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். உங்களில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.